ஒரு சக்தி, ஒரு தெய்வ சக்தியோ, ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தியோ, ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, தொட்டால்ஸ் நீங்கள் வந்து டெய்லி தொட்டு வந்தாலும் சரி, பௌர்ணமி ஒளி வந்து நம்ம மேலே பட்டாலும் சரி, காலைல சூரிய உதயம் வந்து நம்ம மேலே பட்டாலும் சரி, காலைல சூரிய உதயம் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்தாலும் சரி, நம்ம கலச தீர்த்தத்தில் நம்ம மந்திரம் ஜெபம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தெளித்தாலும் சரி, கும்பாபிஷேக தீர்த்தங்கள் அந்த தண்ணி தெளித்தாலும் சரி, இல்லைன்னா நிறைய இந்த மசூதியெல்லாம் வந்து பாட்டிலில் மந்திரம் சொல்லி பேய் விரட்டுறதுக்கு ஒரு தண்ணி வச்சுருப்பாங்களே, ஜம் தண்ணி. ஸோ அதெல்லாம் வந்து மந்திர சக்தி உள்ளது, தெய்வ சக்தி உள்ளது. அது மாதிரி இல்லை, இப்போ கோமியம் வந்து டெய்லியும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியில் கலந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜக் தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் கோமியத்தை கழித்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குளித்தாலும் சரி, இல்லை பசும்பால் ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு பசும்பாலை ஊற்றி குளித்தாலும் சரி, நாட்டு பசு நெய்யை வந்து ஒரே ஒரு சொட்டு தலையில் வச்சுட்டு குளித்தாலும் சரி, நம்ம உடம்புக்கு எப்பவுமே தனவசியம் வந்துகிட்டே இருக்கும், தெய்வ சக்தி நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும், மந்திரம் சொல்கிறது நம்ம உடம்புல தங்கும். இதெல்லாம் இப்போ நான் சொன்னதை விட டாப் லெவல், இப்போ இந்த சொல்கிற மெத்தடை விட டாப் லெவல்.